ஹாய் ப்ரோ, வணக்கம். இன்றைய நாள் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி என்னென்ன போர்டு எப்படி வரப்போகுது ஆல்ரெடி லைவ் கொஸ்டினில் சொல்லியிருக்கோம். ஆல் போர்டு 2, 7, 1, 6 உள்ளே வரணும் அப்படின்ட்டு. இப்போ எந்தெந்த போர்டுக்கு எந்தெந்த ஆங்கிளில் வரும் அப்படின்னு பார்ப்போம். ரூட் ஓரளவுக்கு இருக்குது. அது கிடைச்ச ரூட்டை மட்டும் வந்து சொல்கிறேன். முடிஞ்சளவு என்னால் டேரக்ட் பேட்டர்ன் தான் கொடுக்க முடியும். ரிவர்ஸ் பேட்டர்ன் ரொம்ப யோசிச்சோம்னா இன்னும் டைம் ஆயிரும். டேரக்ட் பேட்டர்னில் உள்ள மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு விட்டுறேன், ஓகேவா? டேரக்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக மெயினான பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சீபோர்டு, மெயினான சீபோர்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சீபோர்டோட மெயின் ரூட்டு தான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 997 அப்படின்னு வச்சுருக்கு. அப்போ கீழே என்ன வச்சா அந்த 97 போகணும்? ஏன்னா இப்போ 8 + 1 9 அப்படின்னு கூட்டி 97ன்னு மேலே போயிடுச்சு. அப்போ ப்ளஸ் பண்ணியிருக்கான். அப்போ கீழே என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே மேட்ச் ஆகும். இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ 986 997 அப்படின்னு வரும். அதாவது 97 ப்ளஸ் பண்ணால் அந்த இடத்துல 2 போகணும், 2ஆக மாற்றிருக்கணும். அப்போ 2 மாற்றலை அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன வச்சா வைக்கலாம்னா, இப்போ 981 அப்படின்னு வச்சா தான் அப்போ ப்ளஸ் பண்ணதுக்கு பவர் மாற்றிருக்கான். 981 992 அதுக்கு பவர் மாறி இருக்கா? இதுதான் கான்செப்ட். இப்போ ப்ளஸ் பண்ணுறப்ப அதில் டைரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஒன்றா மைனஸ் பட்டன் கரெக்டாக கொண்டு வரணும். தட்ஸ் இது பெஸ்ட் ஆஃப் கேம் மைண்ட் கேம். அப்போ 86 97 அது டேரெக்டாக இருக்குது. அப்போ ப்ளஸ் பண்ண அவன் பவர் மாற்றலாம். அப்போ 981 தான் அந்த இடத்துல வைக்கணும். அப்போ சீபோர்ட் பெஸ்ட் ஆஃப் நம்பர் ஒரே நம்பர் 1. சீபோர்ட் 1 நான் எடுக்கிறேன், 6 கூட நான் எடுக்கலை, 1ஆம் நம்பர் எடுக்கிறேன். இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இங்கே பிடிச்சிங்கன்னா இந்த சைபரில் திருப்பி பாருங்களேன், 970 திருப்பி வச்சுருக்கானா? அப்போ இந்த மாதிரி திரும்பி வைக்கிறப்ப 970 981 இது ஒரு லாஜிக். அதாவது இப்படி நேராக வச்சுருந்தா தான் இங்கே பவர் மாற்ற முடியும். அவன் திருப்பி வச்சிருந்தாலும் பவர் மாற்ற தேவையில்லை. அப்போ சீபோர்டில் ஒரு 1ஆம் நம்பர் கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. மற்ற நம்பர் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா சீபோர்ட் 2 கட்டு வந்துருச்சு, அதனால் நான் எடுக்கிறாத. கட் நம்பர் இருந்ததுனால சீபோர்ட் 2 நான் கட் பண்ணிட்டேன். நான் 2 கேம்குள்ளே வருதான் இல்லைன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஓகே. பீபோர்ட் ரூட்டு பாருங்கள். இந்த 2ஆம் நம்பர் இன்னைக்கு கேட்டுக்குள்ளே இருந்தால் இங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் நம்பர் சீபோர்டு கட்டு சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், 987 997 அப்படின்னு இப்போ ஏற்றுனா தான் இந்த 7 தான் பவராக மாதிரி 2ஆக நிற்கும். கான்செப்ட் புரியுதா? இந்த ரூட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு 882 892 இது ஒரு லாஜிக். அதேமாதிரி பீபோர்டுக்கு இன்னொரு நம்பர் இதே கான்செப்டில் கொடுத்தா நீ டபுள்ஸ் வந்தால் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்தோம்ல அதே பேட்டர்னில் தான் இங்கே இருக்குது. இங்கே 897 இங்கே 987 இங்கே 997 இருந்துச்சுல்ல, அதே பேட்டர்னில் இங்கே இருக்குது. இப்போ 881 அப்படின்னு வச்சா தான் மேலே 892ன்னு போகும். அப்போ டபுள்ஸ் வந்தால் இன்றைக்கி பிசி அப்படின்னு 2 நம்பர் கெஸ்ஸிங்கில் தர்றேன். உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். பெஸ்ட்டாக பிசி நம்பர் 11 21 2 பிசி வீடியோவிலே நான் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என் ட்ரிக்கில் இருக்குது எனக்கு. ஓகே, 21 இருக்குது, 11 இருக்குது. வீடியோவில் இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன். பெஸ்ட்டாக பிசி 2 நம்பர் 21 11 மேட்சிங் முடிஞ்சு. அதுக்கு மேலே அவன் நான் கொடுத்த நம்பருக்கு பவர் கொடுத்தா நான் பொறுப்பு கிடையாது. நான் பெஸ்ட் ஆஃப் டைரக்ட் பேட்டர்னில் இந்த போர்டுக்கு இதான் வரணும்னு தெளிவாக சொல்லிட்டேன், ஓகேவா? 2 போர்டுக்கு அழகாக 2 நம்பர் கொடுத்தாச்சு, பிசி 2 நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ ஏ போர்டு மட்டும் பார்ப்போம். ஏன்னா இப்போ ஃபேமிலி இந்த ஃபேமிலிக்கு தான் போகுது. ஏன்னா 1 6 2ன்னு நமக்கு வரும்னு தெரிஞ்சு வச்சு அப்போ பிசி எடுத்தாச்சு. இப்போ ஏ போர்டு மட்டும் பார்த்துருமா? அப்போ பிசி 11 21 இதோட டச் நம்பர் தான் நான் கொடுக்கணும் நான். அப்போ அதுக்கு தான் நான் பார்க்க முடியும். இப்போ பார்த்துருவான். இன்றைக்கி ஏ போர்டுக்கு ரூட் இங்கே இருக்குது, ஓகே. பட் இந்த ரூட்டு பார்ப்போம். 2 ரூட் இருக்குது, இதில் பார்த்துட்டு வருவோம். மேலே 394. அப்போ கீழே என்ன வைக்கணும்? அதே மாதிரி இந்த ரூட்டையும் போட்டுருவோம். அப்போ தான் இங்கே கான்செப்ட் கரெக்டாக இருக்கும்.
வேணாம், இந்த ரூட்டு அடுத்ததில் ஏன்னா இது வேறு நம்பர் வருது. இப்போ ஒருவேளை ரிப்பீட் வந்தால் இங்கே வந்துருச்சு. நான் 9 நம்பர் ரிப்பீட் வர சொல்லியிருந்தேன்ல, 389ன்னு கீழே வச்சா தான், ஏன்னா அவன் இங்கே 9 பவர் மாற்றாமல் இருக்கேன். அப்படிங்கிறப்ப 399 389 399 இது ஒரு லாஜிக் வரலாம். ரிப்பீட் ஏபோர்டு 9 திரும்ப வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்னு திரும்ப சொல்கிற பாருங்க. இன்னொரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை பார்ப்போம். இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா மேலே 984 இதே கான்செப்ட் தான். இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பில் பார்த்தது இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. மேலே 984 கீழே 994ன்னு வந்துச்சுன்னா திரும்பவும் ஏ போர்டு ஒரு 9க்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 டிஜிட் கொடுத்தா அதேமாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது ஏ போர்டுக்கு, அதையும் சொல்லிடுறேன். மேலே 984 அப்படியே 995, ஏன்னா தட்ஸ் அ ஃபேமிலி நம்பர். 2ஓட டச் நம்பர் 5 இருக்குல்ல, ஒருவேளை ஏ போர்டுக்கு 5 வரலாம். அப்போ அந்த 5 பவராக மாறினா 0 வரலாம். இப்போ ஏ போர்டில் மட்டும் 9 5 0 3 நம்பர் இருக்குது. இப்போ ஃபேமிலியை கொடுத்தா என்ன ஆகும்? ஏன்னா பிசி வந்து 11 21 கொடுத்தாச்சு. அப்போ அதோட ஃபேமிலி டச் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த பிசியை எப்படி 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்? இந்த 3 நம்பர் இருக்கிறப்ப 021 அன்ஃபேமிலி நம்பர். இப்போ 011 வந்து கொடுக்கலாம், ஏன்னா வந்து ரெண்டுமே வேறு வேறு ஃபேமிலி, அது தவறு கிடையாது. ஆனால் 2 நீங்கள் பிசி எடுத்தீங்கன்னாக்கும் 921 521 இதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். 21க்குன்னு அதோட ஃபேமிலி டச் நம்பர் கொடுக்கணும். இப்போ 11 வந்துச்சுன்னா இப்போ 11க்கு நீங்கள் 911 கொடுக்கலாம், 511 கொடுக்கலாம், தப்பு கிடையாது. 011 இப்போ 11 நீங்கள் பிசி எடுத்தீங்கன்னாக்கும் 3 நம்பருமே கொடுத்துடலாம் ஏ போர்டில், அது தவறே கிடையாது. ஆனால் 21 பிசி எடுத்தீங்கன்னாக்கும் 921 521 இந்த 2 செட் தான் கொடுக்கணும், 0 கொடுக்கக்கூடாது, அது அன்ஃபேமிலி நம்பர். அது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. எப்போயுமே கெஸ்ஸிங் எடுக்கிறப்ப அன்ஃபேமிலி நம்பர் முடிஞ்சளவு தவிருங்க. அதில் வின்னிங் மிக்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். மற்றபடி தட்ஸ் அப் கேரளா கெஸ்ஸிங் அப்படின்னாக்கும் அங்கே ஃபேமிலி நம்பர் இருந்தே ஆகணும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், 3 டிஜிட் எடுக்கிறப்ப ஒரு ஃபேமிலியிலேருந்து 2 நம்பர் எடுங்க, இன்னொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு நம்பர் எடுங்க. இப்போ 521 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 52 ஒரு ஃபேமிலியில் போயிடுச்சு, 1 நம்பர் அங்கிட்டு போயிடுச்சு, 9ஓட டச் நம்பருக்கு போயிடுச்சு, அது ஃபேமிலி நம்பர். இப்போ 921 நீங்கள் எடுத்தாலும் 92 ஒரு ஃபேமிலியில் இருக்குது, 91 ஒரு ஃபேமிலியில் இருக்குது, அது 2 ஜாயிண்ட் டச் நம்பர். 921 ஃபேமிலி நம்பர், 521 ஃபேமிலி நம்பர். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேமிலி நம்பரை டச் பண்ணணும். அதனால் இன்றைக்கி 3D பிசி எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் கொடுத்துருக்கேன். எனக்கு ஃபைலுமே கொஞ்சம் கரெக்டாக தான் கொடுத்துருக்குது. அதுமாதிரி இன்னொரு சின்ன விஷயம், ஒருவேளை ஏ போர்டுக்கு 3 வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுவும் டச் நம்பர் தான். ஏன்னா ட்ரிக்கில் கொஞ்சம் இருக்குது. நம்ம 501 இருக்குது, 921 இருக்குது, 321 இருக்குது, எல் ஷேப்பில் இருக்குது. எழுதுன நண்பர்கள் பாருங்கள், 321 நம்ம குரூப்பில் எழுதுன ட்ரிக்கில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 321 வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், தவறில்லை. தட்ஸ் அ பெட்ஸ்டாப் நம்பர் 521 921 321 ஆல் cyber11. பட்ஸ் பிசி நம்பர் 2111. ஓகே, இந்த போர்ட் மார்க்கிங் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்கள் மெசேஜ் பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜ் பார்த்துனாக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாருக்கு ரிப்ளை பண்ணாமல் போனதே கிடையாது. யார் கூப்பிட்டு டவுட்டு கேட்டாலும் கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அதனால் உங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் நிறைய கால் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க. உங்களை மெசேஜ் எப்போ பார்க்குறனோ உங்களுக்கு அடுத்த நிமிடம் உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். உங்கள் கணிப்பாளன் முத்து. ஐயோ, இது எப்படி நிப்பாட்டுன்னு தெரியலையே, இதை வரை காணாமே, எங்கே போனேன் வந்து